ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவரெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். நம்மளோட சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரூச்சஸ் கிளாஸில் இன்னும் நம்ம பேலன்ஸ் எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரெசின் ஒர்க் மட்டும்தான் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த கிளாஸஸை இன்றைக்கி பார்த்துருவோம். ஸோ என்கிட்ட ரெசின் ஒர்க் வாங்கினவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பேன். இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு கிட்டு எல்லாமே இதிலையே இருக்கும். சரி, என்னென்ன கிட்டு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இதிலையே வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம இந்த பாக்ஸில் வாங்கினவங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட்டில் வந்து ரெசின் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இதிலையே வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 2 பாக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து இந்த மாதிரி பெரிய பாக்ஸில் இருக்கும், அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் இருக்கும். இது வந்து 100 கிராம் இருக்கும், இது வந்து 50 கிராம் இருக்கும். சரியா, இது 100 கிராம், இது வந்து 50 கிராம் இருக்கும். இதை வந்து நீங்கள் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். 2:1 அப்படிங்கிற அந்த ரேஷியோவில் தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதனால தான் வந்து இது உங்களுக்கு வந்து பெரிய பாட்டிலில் இருக்கும், இது வந்து சின்ன பாட்டிலில் இருக்கும். ஸோ இது வந்து ரெசின்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்லிக்கான் மோடு. கீ செயின் வேணுமோ, எந்த ஷேப்பில் இயரிங்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஷேப்ஸ் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி சைஸஸுமே இருக்குது. சரியா, இப்போ ஓவல் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், இந்த ஓவல் வந்து சின்னதாக இருக்கும். அதே மாதிரி ட்ரையாங்கிள், டைமண்ட் ஷேப்பு, ஓகேவா, சர்க்கிள், இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து ஐ ஷேப்ஸ்ன்னு, அப்புறம் ஸ்டார்ன்னு சொல்லி நிறைய ஷேப்ஸ் இருக்கும். உங்களுக்கு இதில் கீ செயினோ இயரிங்கோ எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெசின் பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இது வந்து என்ன அப்படின்னா கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பர்பிள் கலரு. நம்மளுக்கு வந்து கலர் வந்து தேவைப்படுது அப்படின்னா நம்ம ரெசின் வந்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த பிக்மெண்ட்டையும் நம்ம வந்து தேவைப்படுது அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ ரெசின் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ளைனாக ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு செட்டாக இதுலேயே வந்து பர்பிள் கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிட்டிங் ஃப்ளாக்ஸு. ஓகேவா, இது வந்து நம்மளுக்கு இடையில கொஞ்சம் உங்களுக்கு கிளிட்டரிங் தெரியணும் அப்படின்னா துண்டு துண்டாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். சரியா, அதுக்காக தான் இது வந்து ரொம்பவே மெல்லிஸாக இருக்கும். இதை பார்த்து ஹேண்டில் பண்ணணும். சரியா, இதை எடுக்கும்போது பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அதில் இருக்கிற மெட்டீரியல் என்னென்னா இது ஹூக்ஸு. சரியா, இது வந்து ஹூக்ஸு. இதுலேயே வந்து உங்களுக்கு கோல்டன் கலர்லேயும் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி கலர்ஸ்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, உங்களுக்கு எந்த கலரில் ஒர்க் பண்ணணுமோ நீங்கள் அதை வந்து ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம். இது டைரெக்டாக நம்ம வந்து இதில் அட்டாச் பண்ண முடியாது. இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜம்ப்ரிங்னு ஒன்று இருக்குது, ஒரு ரிங் ஒன்று ரவுண்டாக இருக்கும். சரியா, ஸோ அது மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து ஜம்ப்ரிங்கு, இது மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதில் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண ஒர்க்கை இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம கீ செயின் செய்கிறதுக்கு. சரியா, இதுலேயே வந்து நம்மளுக்கு இந்த ஷேப்ஸ் சொல்லி வச்சு கொடுத்துருப்பாங்க, செட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு கீழே நீங்கள் இந்த மாதிரி மோல்டு வச்சுட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா, இந்த மாதிரி மோல்டு இப்படி ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 24 ஹவர்ஸ் இல்லை 12 ஹவர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, இது வந்து க்ளவுஸ் வந்து ஒரு 2 கொடுத்துருப்பாங்க. இந்த க்ளவுஸ் எதுக்கு அப்படின்னா நம்மளோட ஹேண்டில் போட்டுக்கிறதுக்கு தான். சில பேருக்கு வந்து கையில் பட்டது அப்படின்னா ஏதாவது அலர்ஜிஸ் ஆகிடும். சரியா, ஸோ வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உட் ஸ்டிக் வந்து ஒன்று இருக்கும். ஓகேவா, இது வந்து உட் ஸ்டிக்கு. இதை வச்சு தான் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஓகேவா, இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகேவா, என்கிட்ட இந்த பவுல் தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கில் கப்போ இல்லை அப்படின்னா ஒரு பேப்பர் கப்பு இது மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக்கோ இல்லை பேப்பர்லேயோ நீங்கள் எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சரியா, மிக்சிங் டைமிங் மட்டும் கொஞ்சம் அதிக டைம் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸோ இல்லை ஒரு 20 மினிட்ஸோ நீங்கள் வந்து மிக்சிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்றோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், இல்லை நீங்களாம் வந்து வெயிட் வச்சு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். சரியா, ஒரு 20 கிராம் பெரிய பாட்டிலேருந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சின்ன பாட்டிலேருந்து ஒரு 10 கிராம் எடுத்துக்கணும். சரியா, அந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். கையில் படாமல் பார்த்துக்கணும். ஸோ வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஸ்பூன் மாதிரி ஒன்று எடுத்துக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்பூனை நான் மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்க போகிறேன். ஓகேவா, இந்த ஸ்பூனை மெஷர்மெண்ட்டாக நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த பெரிய பாட்டிலில் இருக்கு இல்லையா, இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் பண்ணி இதை வந்து 2 ஸ்பூனு இல்லை 4 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா, இந்த இடத்துலலாம் வந்து லீக் ஆகிருக்குது. ஸோ வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க.
பாருங்கள், நான் இந்த மாதிரி இப்படி க்ளவுஸ் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். மேலே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இது மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. சரியா, இந்த மாதிரி தொடச்சிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மூடியை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சரியா, இந்த மாதிரி ஏதாவது ஸ்பானரோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது கம்பி வச்சோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணணுன்னா, மெஷர்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, 2:1 அப்படிங்கிற அந்த மெஷர்மெண்ட் அளவில் தான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா, இதில் நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து ஊற்றிக்க போகிறேன். சரியா, 2 ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரியா, ஃபஸ்ட்டு நீங்கள் 2 ஸ்பூன் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் திரும்பியும் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா, இதில் 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் 1 ஸ்பூன் எடுத்துக்க போகிறீங்க. ஓகேவா, இதில் 1 ஸ்பூன் எடுத்துக்க போகிறீங்க. எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ண போகிறீங்க. சரியா, நல்லா மிக்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிக்கை எடுத்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். அங்கங்கே தெரிச்சிடக்கூடாது. தெரிச்சிடாமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இடையில குட்டி குட்டி பபிள்ஸ் வரும். சரியா, ஸோ அந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வந்து நல்லா தெளிஞ்சிடணும். சரியா, பபிள்ஸ் எல்லாம் போய் நல்லா தெளிஞ்சிடணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். சரியா, இல்லைனா நம்ம அந்த பபிள்ஸோடையே ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ வந்து ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரேஷியோ தான் முக்கியம். 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இதுலேயே வந்து நம்மளுக்கு ரெடிமேட் ரெசினும் இருக்குது. சரியா, ரெடிமேடாகவும் இருக்குது. அதாவது அது பாட்டிலில் இருக்கும், குட்டி குட்டி பாட்டில்ஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற டிசைனுக்கு நீங்கள் டைரெக்டாகவே அதை ஊற்றிட்டு ஒரு 12 ஹவர்ஸ் இல்லை 24 ஹவர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த ஷேப்ஸ் வந்து கிடச்சிடும். சரியா, அந்த மாதிரி ரெசின்ஸும் இருக்குது. இது வந்து நம்மளாவே வந்து மிக்ஸ் பண்ணுறது. சரியா, ஒன் டைம் நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா அதோட பிராண்ட் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். சரியா, எந்த மாதிரி பிராண்ட் யூஸ் பண்ணலாம், எந்த ரேஷியோவில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். சரியா, ஸோ ஒன் டைம் நீங்கள் ஒரு ரெசின் வாங்குறீங்கன்னா அதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஒர்க் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் அடுத்த அந்த ரெசினை வந்து திரும்பி கண்டினியூ பண்ணிக்கலாம். சரியா, ஒரு ரெசினை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிராண்டு எது நல்ல பிராண்டு, நம்மளுக்கு எது வந்து கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிராண்ட் ஒன்று வாங்கணும். வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கரெக்டாக அந்த பாக்ஸில் வந்து போட்டிருப்பாங்க. எந்த ஒரு மெட்டீரியல் வாங்கினீங்கனாலும் அதில் கரெக்டாக அந்த அளவு போட்டிருப்பாங்க. சரியா, அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு உங்களை வந்து வெயிட் பண்ண சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு அந்த மிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே கரெக்டான ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டான ப்ரொசீஜரில் நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா, நல்லா மிக்ஸிங் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு 12 ஹவர்ஸ் இல்லை 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறேன் இல்லையா. எதுக்காக 12 ஹவர்ஸ் இல்லை 24 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, சில ரெசினுக்கு வந்து 12 ஹவர்ஸ் வெயிட் பண்ணாலே போதும், சில ரெசினுக்கு 6 ஹவர்ஸ் வெயிட் பண்ணாலே போதும். ஓகேவா, ஸோ வந்து ஒவ்வொரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். நான் முன்னாடி ஒர்க் பண்ணது வந்து வேறு மாதிரியான ரெசின். இது வந்து எவ்வளோ ஹவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியலை. நான் இதை ஒர்க் பண்ணிவிட்டு எவ்வளோ ஹவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். சரியா, ஸோ இவ்வளோ ஹவர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா என்கிட்ட வாங்கினவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹவர்ஸ் வெயிட் பண்ணால் போதும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். சரியா, ரெசின் ஆர்ட் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயோ இல்லை பேப்பர் கப்லேயோ எடுத்துக்கோங்க. சில்வர் இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. பாருங்கள், இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 10 மினிட்ஸோ இல்லை அதில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகணும். சரியா, இது நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இதில் பபிள்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். சரியா, இந்த பபிள்ஸ் வந்து போயிடணும். போனதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்து ஒர்க் பண்ணணும். சரியா, ஸோ இதை வந்து போனதுக்கப்புறமா நம்ம ஒர்க் பண்ணுவோம்.
இது கொஞ்ச நேரம் அந்த பபிள்ஸ் எல்லாம் போகட்டும். ஸோ வந்து பபிள்ஸ் போகிற வரையும் வெயிட் பண்ணுவோம். எல்லாமே ஓரம் போயிட்டு பாருங்கள், சென்டரில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் போய் எல்லாமே ஓரமாக போயிட்டு, ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பிக்மெண்ட்டை நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிக்மெண்ட்டில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் 1 ட்ராப்போ 2 ட்ராப்போ தேவைப்படுற அளவை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பியூராக உங்களுக்கு ஒயிட் கலரில் தான் கிடைக்கும். சரியா, இந்த மாதிரி ஒயிட் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒயிட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கலரில் வேணும் அப்படின்னா வேணுங்கிற அளவை நீங்கள் வந்து தனியாக இன்னொரு பவுலில் வந்து எடுத்துக்கிட்டு அதில் ஒரு எத்தனை ட்ராப் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா, டார்க்னஸ்க்கு தகுந்த மாதிரி. ஓகேவா, லைட் கலர்னால் ஒரு 1 or 2 ட்ராப் போதும். இன்னும் டார்க்காக வேணும் அப்படின்னா ட்ராப்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி எடுத்துக்கணும். சரியா, நான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த 3/4 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டு அதிலேயே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் நான் ஊற்றிட்டு அதை நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து அதுலேயும் பபுள்ஸ் இருக்குது, கொஞ்சம் நேரம் போகட்டும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி மோல்ட் இருக்குது இல்லையா, இந்த மோல்ட்டில் நம்மளுக்கு என்ன தேவையோ, சரியா, இதுக்குள்ளே என்ன தேவையோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போது இதில் குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி இந்த இடத்துல வந்து போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி நிறைய கொடுத்துக்கலாம். சரியா, இது வந்து கையில் நல்லா ஒட்டும். ஸோ வந்து பார்த்து எங்கெங்கே தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சரியா, இப்போ வந்து நம்மளுக்கு எங்கெங்கே தேவையோ அந்தந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போட்டுப்போம். ஓகேவா, தேவைப்படுற இடத்துல மட்டும் போட்டுக்கலாம். ஸோ வந்து இந்த இடம், இந்த ஐ ஷேப்க்கு, இந்த மூன் ஷேப் செய்வோம். எல்லாத்துலேயுமே சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ, இல்லை ஃபுல்லாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபுல்லாக போட்டுக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். சரியா, கலர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து கலர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சும்மா நான் அங்கங்கே ஒன்று ஒன்று போட்டு வச்சுக்கிறேன். ரெசின் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்குது இவ்வளோ இது வருமானு தெரியலை. ஸோ வந்து வர அளவை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா, வரதை மட்டும் நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே நம்ம வந்து இது மாதிரி போட்டுக்கிட்டோம். இதை வச்சு நம்ம ரெசின் வந்து கீ செயினோ இல்லை இயரிங்ஸோ நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் இது மாதிரி மட்டும்தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. காஞ்சி போய் நம்ம ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா, ஏதாவது கல்யாண மாலையில் வந்து ஃப்ளவர்ஸ் ஏதாவது இருக்கும், அதை கஸ்டமர்ஸ் வந்து நம்மள்கிட்ட கொடுத்துட்டு இதை நீங்கள் வந்து அந்த மோல்டில் போட்டு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். சரியா, அந்த மாதிரி போடலாம். இல்லை அப்படின்னா நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம ஒர்க் பண்ணலாம். பீட்ஸ் போடலாம், இல்லை ஏதாவது ஸ்டோன்ஸு, இல்லை ஃப்ளவரு, இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ நான் இதில் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவர் வந்து இந்த இடத்துல இப்படி ஒன்று வச்சுக்கிறேன். ஓகேவா, சம்கியில் வச்சுக்கிறேன். இங்கே வந்துட்டு சின்னதாக ஒரு கட் பீட் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகேவா, நம்மளோட சாய்ஸ் தான், நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணிக்கிங்க. நான் சும்மா உங்களுக்கு ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு இது மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் வந்து இதெல்லாம் போட்டு சொல்லி காட்டுறேன். சரியா, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ், இப்படி ஃப்ளவர் இருக்கிற மாதிரி இது மாதிரி நீங்கள் இப்படி செட் பண்ணி முன்னாடியே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பீடு இருக்கிற மாதிரி நான் இங்கே வச்சுருக்கேன். சரியா, ஸோ இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பபிள்ஸ் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு, முன்னாடிக்கு இப்போ நல்லாவே குறைஞ்சிருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த இடத்துல நம்மளுக்கு தேவையோ அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது சிங்கிள் கலராக ஒரே இதாக போதும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு இதுக்கு மட்டும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். சரியா, ஒரே ஒரு இதுக்கு மட்டும் நான் ஊற்றி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக இப்படி லைட்டாக ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, எது வரையும் வேணுமோ அது வரையும் நீங்கள் வந்து இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஏன்னா கொஞ்சமாக ஊற்றினாலே அந்த இடத்துல நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்காது. ஸோ வந்து கரெக்டாக ஊற்றிட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டிங்கனாலும் நல்லா இருக்காது, வெளியில் வந்துடும், அந்த மோல்டை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ நம்ம அதை வந்து அப்புறம் சரி பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, சரியா, இந்த மாதிரி இப்போ வந்து இது மாதிரி பண்ணிக்கலாம். ப்ளைனாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளைனாக கொடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி இப்படி ப்ளைனாக கொடுத்துட்டு இதுலேயே உங்களுக்கு கலர் வந்து இப்படியே இதுலேயே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், நான் தனியாக கொண்டு போய் மிக்ஸ் பண்ணிக்காமல் இதுலேயே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி 1 ட்ராப் எவ்வளோ தேவையோ இந்த மாதிரி இங்கே இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு இப்படி கலர் ஆகிடும். சரியா, இந்த இடத்துல மட்டும் நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா, இந்த இடம் மட்டும் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த இடத்துலையே மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
தேவை அப்படின்னா ஓகேவா, இந்த இடம் மட்டும் உங்களுக்கு ஒரு கலரில் தெரியும். சரியா, மிக்ஸ் பண்ணதையும் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி வந்து எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதுலேயே வந்து நம்ம ஃப்ளவராகவும் இப்படி செய்யலாம். சரியா, நம்மளுடைய விருப்பம் தான், நம்ம எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். சரியா, ஸோ இதில் இப்படி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி நான் அப்படி ஊற்றிருக்கேன். சரியா, இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு கலர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை எடுத்து ஊற்றிக்க போகிறேன். பாருங்கள், 2 கலராக இருக்கும். சரியா, ஃபுல்லாக இந்த எட்ஜஸ் வரையும் கரெக்டாக வர மாதிரி மோல்டை வந்து இந்த இடத்துல சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல ஷார்ப் இல்லைன்னா நல்லா இருக்காது. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல இது மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த இடத்துலையும் கொஞ்சம் அந்த இடம் வர மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஓகேவா, வரலைன்னா நீங்கள் அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விட் வந்து ஊற்றிக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி வந்து 2 கலரில் இப்படி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது அதிகமாக வேணும். ஓகேவா, இது வந்து அதிகமாக வேணும், இது கொஞ்சமாக போதும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை நான் அதிகமாக ஊற்றிக்கிறேன். ஓகேவா, இப்போ இதுவே ஃபுல்லாக ஊற்றிட்டேன். சும்மா கொஞ்சோண்டு பிளேஸ்க்கு மட்டும் எனக்கு போதும், இந்த இடத்துக்கு மட்டும் போதும் அப்படின்னா இந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஓகேவா, 2 கலர்லேயோ இல்லை ஒரு கலர்லேயோ உங்களுடைய ஐடியா தான், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹார்ட் ஷேப்க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒயிட் கலரே ஊற்றிப்போம். ஏன்னா உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்க இந்த பீடு வந்து நம்மளுக்கு டேப்லெட் பீடு வந்து வெளிப்பக்கம் நம்மளுக்கு வந்து தெரியும். சரியா, ஸோ வந்து அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன வேணாலும் வைக்கலாம். நம்மளோட ஃபோட்டோவோ, குழந்தைங்களோட ரிங்ஸு, இல்லை சின்ன பிள்ளையிலேருந்து குழந்தைங்க யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் ஏதாவது உங்களோட ஞாபகத்துக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ உங்களுடைய சாய்ஸ் தான், நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது அடியில் வந்து பிங்க் கலர் டவல் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த கலரில் தெரியுதுன்னு எனக்கு தெரில. நான் இது வந்து இது நல்லா காயட்டும், நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மோல்டுலேருந்து எடுத்து காட்டுறேன். சரியா, ஸோ இந்த லீஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வைலட் கலர் லீஃபாக கொடுப்போம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வைலட் கலரில் கொடுத்துருவோம். இதுலேயும் இந்த மோல்டுலேயும் உங்களுக்கு என்னென்னா சின்ன சின்னதாக வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். அதாவது இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேவா, அதை நம்ம கீ செயினுக்கு அந்த ஹோல்ஸ் இருந்தது அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி இப்படி கொடுத்துக்கலாம். பப்பிள்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக போயிருக்கணும். பப்பிள்ஸ் போன பிறகு தான் ஒர்க் பண்ணணும். பப்பிள்ஸ் இருக்கும்போது ஒர்க் பண்ணிங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு தெரியும். சரியா, ஸோ வந்து அந்த மாதிரி பப்பிள்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு. சரியா, இது எல்லாமே வந்து இயரிங்ஸ்க்கானது. ஓகேவா, கீ செயினுக்கு வேணும்னா பெரிய சைஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா, இந்த ஹார்ட் ஷேப் இதுலேயும் கீ செயினுக்கு ஒர்க் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு மோல்டு உங்களுக்கு அந்த ஷேப்பில் இருந்தது அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா இதை நீங்கள் தலைகீழாக பெரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை ஊற்றிட்டு ஒரு 24 ஹவர்ஸ் இல்லை 12 ஹவர்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். சரியா, ஸோ இப்போ வந்து இந்த ஷேப்க்கு பாருங்கள். இந்த ஷேப்க்கு நான் எடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பாக்ஸில் வாங்கினவங்களுக்கு இந்த ஒரு கலர் மட்டும்தான் இருக்கும். சரியா, ஸோ உங்கள்கிட்ட வேறு கலர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கலர்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போது இதை பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு ட்ராப் இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கீழ்ப்பக்கமாக இந்த இதை வந்து நான் இப்படி இழுத்து விட்டுக்கிறேன். சரியா, இப்படி இழுத்து விட்டுக்கிறேன். சரியா, இது ஒரு டிசைனாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா, இது நம்மளுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு அழகாக தெரியும். மிக்சிங் பண்ணாமல் அங்கங்கே அந்த வைலட் கலர் வந்து நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். சரியா, ஸோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதை அடிப்பக்கம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் மேல் பக்கம் வந்து வர மாதிரி பண்ணிக்கலாம். சரியா, இங்கே பாருங்கள், இப்படி பண்ணிவிட்டு நீங்கள்
இந்த மாதிரி ரெசின் வந்து ஊற்றிக்கோங்க. பண்ணிங்கன்னா அது ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு தங்கியிருக்கும் பாருங்கள். நம்மளோட க்ரியேட்டிவ் தான், நம்ம எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட்டில் இருக்கும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சுற்றிலும் இருக்கிற இடம் வந்து நல்லா டார்க்காகவும், இந்த இடம் வந்து கொஞ்சம் லைட் கலரில் மிக்ஸ் ஆகியும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் ஒன்றுத்துக்கும் ஒன்று தெரியும். உங்களோட க்ரியேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான் ஒர்க் பண்ணணும். மிக்சிங் மட்டும்தான் இதில் மெயின். சரியா? மிக்சிங் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேவா? இங்கே வைலட் கலர் ஃபுல்லாக பண்ணியாச்சு, இங்கெல்லாம் வைலட் கலரில் ஃபுல்லாக பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எல்லா ஷேப்புக்குமே நம்ம இருக்கிற பேலன்ஸையும் எடுத்து ஊற்றிடுவோம். சரியா? ஏன்னா இருக்கிற எக்ஸஸையும் நம்ம ஊற்றி வேஸ்ட்டு பண்ணாமல் பண்ணிவிடுவோம். இது பாருங்கள், இதில் எவ்வளோ ஃபுல்லாக முட்டை ஊற்றிட்டேன் பாருங்கள். அது மாதிரி ஊற்றக்கூடாது. சரியா? ஒரு கையில் ஊற்றுறீங்கன்னா இன்னொரு கையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். சரியா? அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணணும். ஸ்ப்ரெட் கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஓகேவா? லாஸ்ட்டு வரையும் நல்லா கரெக்டாக போகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். இந்த இடத்துல வந்து ரொம்ப எக்ஸஸாக ஊற்றியாச்சு. சரியா? ஸோ இதை வந்து இப்போ எடுத்து அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது, இல்லைன்னா மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து லீக் ஆகிடும். ஓகேவா? அது போனால் போயிட்டு போகுது. அது மாதிரி கரெக்ஷன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. முட்டாக வரும். ஓகேவா? ரொம்ப முட்டாக வரும். ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஒர்க் பண்ணும்போது சின்ன குழிக்கரண்டியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2:1 அப்படிங்கிற அந்த ரேஷியோவில் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறதும் நம்மளுக்கு கம்மியாக இருக்கணும். ஓகேவா? நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டேன். ஸோ எல்லாமே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து இது எல்லாமே நம்மளுக்கு ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் எப்படி கிடைக்குதுங்கிறத பார்ப்போம். ஃபுல்லாகவே இந்த வைலட் கலரை வேஸ்ட்டு பண்ணாமல் நான் எடுத்துட்டேன். மோஸ்ட்லி நம்ம வைலட் கலர் தான் செஞ்சுருப்போம். இது மட்டும்தான் ப்யூராக ஒயிட் செஞ்சுருப்போம். இது மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை அடியில் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து நம்ம ரெசினை வந்து ஊற்றிருக்கோம். சரியா? அதனால் இங்கே டார்க்காகவும் இங்கே வந்து கலராகவும் தெரியும். ஸோ நம்மளோட க்ரியேட்டிவ் தான், எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி செஞ்சுட்டு இப்படி நீட்டாக அப்படி லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா அடியில் ஒரு ஷேப் வந்து நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும். சரியா? அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம். அப்போ தான் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இது எல்லாமே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் செஞ்சுட்டு. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் இங்கே இப்படி ட்ராப்ஸ் விட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் கூட போதும், இவ்வளோ விடணும்னு கூட கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே டிசைன் பண்ணுறேன். ஓகேவா? இந்த மாதிரி இப்படி இழுத்து விட்டோம் அப்படின்னா ஒரு லீஃப் மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ரக்சர்லேயோ நம்மளுக்கு இப்படி கிடைக்கும். சரியா? இந்த மாதிரி இப்படி ஏதாவது ஒரு ஷேப்ஸில் கிடைக்கும். மிக்ஸ் பண்ணாமல் அப்படி லைட்டாக நீட்டி விடுறது, இது மாதிரி பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு டிசைனில் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த ரெசின் வந்து வேஸ்ட்டு தான். நம்ம வேறு ஏதாவது மோல்டு இருந்தால் தான் இதில் வந்து ஒர்க் பண்ண முடியும். சரியா? மோல்டு இல்லாமல் அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நான் இதுக்குமே வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறேன் வேஸ்ட் ஆக்காமல். ஸோ கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுங்கள். சரியா? இப்போ இது எல்லாமே வந்து வெளியில் லீக் ஆகி வருது பாருங்கள். இந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ இது வந்ததுன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். மோல்டு இருக்கும் கண்டிப்பாக. இல்லாட்டியும் மோல்டில் ரெடி பண்ணுங்கள். எடுக்கிற அளவை கம்மியாக எடுத்துக்கோங்க. சரியா? அதாவது ஸ்பூனோட அளவை கம்மியாக எடுத்துக்கோங்க. குட்டி ஸ்பூனாக 2 ஸ்பூன் எடுத்து பெரிய பாட்டிலில் உள்ளதை எடுத்துக்கிட்டு சின்ன பாட்டிலில் உள்ளதை 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு பத்தலைன்னா திரும்பி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். இதோட எத்தனை ஹவர்ஸில் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கிது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், நம்ம பார்ப்போம். ட்ரை ஆனதுக்கப்புறமா பார்ப்போம்.